வெறும் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றியை மட்டுமே கத்துக் குடுக்குறது நோக்கம் இல்ல. வாழ்வியல புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து சமுதாயத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்ற இடத்த தான் சார் தெளிய வச்சுட்டே இருக்கிறாரு. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில ஜோதிடம் வந்து பிரதானமாக இருக்கு. நான் ஒரு முடிவு எடுக்க போறேன் சார். துறை சார்ந்த ஒரு நபர் என்ன பண்றாரு, இன்னொரு துறை சார்ந்த நபர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு போயிட்டு ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு கேட்கறது சிறந்ததா? அல்லது ஜோசியர்ட்ட ஃபர்ஸ்ட்டு போயிட்டு, சார் நான் ஆரம்பிக்கலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு, அதன் பிறகு 2வது பிரையாரிட்டியா துறை சார்ந்த நபர்ட்ட போறது நல்லதா? அப்படின்னா பிரையாரிட்டி எப்படி குடுக்கணும்ன்றது பதில் சொல்லுங்க சார். ஜோசியத்தை கேட்கறதுல அர்த்தம் இல்லை, ஜோசியம் படிக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். இதுதான் முதல் விஷயமே. ஏன்னா ஜோதிடம் அடிப்படை, ஜோதிடம் தான் அஸ்திவாரம், வாழ்வியல் கல்வின்னு சொல்லலாம். ஜோதிடம் வந்து நமக்கு ஒரு மூட நம்பிக்கையாக பார்க்காம இது ஒரு பியூர் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அடிப்படைகள் புரியும். ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் தொடங்குறதுன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ரிஸ்க் அப்படைட்டுன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும், உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது மாறும். இந்த பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு தொழிலினுடைய நோக்கம் அப்படின்னா, இந்த பணம் வச்சு என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, சார் பிஸ்னஸ் எப்படி போகுது, சூப்பராக போகுதுன்னுவாங்க. ஆனால் எவ்வளோ லாபம் சம்பாதிச்சிங்க, அது ஏன் சார் 10 கோடி ரூபா டேர்ன் ஓவர் சார், ஆனால் எனக்கு லாபம் என்னமோ 10,000 தான் வந்ததுன்னுவாங்க. இது யாருக்கு சக்ஸஸ் பண்ணுறாரு? என்னுடைய நண்பர் ஒருத்தர் கொரியர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த உதாரணம் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக இருக்கும். நான் சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய டோட்டல் டேர்ன் ஓவர் 1,50,000 லட்சம் ரூபா. இவர் மட்டுமே 75,000 ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணுவார். மீதி ஒரு 15 பேர் வேலைக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. உங்கள் சம்பளம்னு எடுத்தால் எல்லாருக்கும் 15,000 கொடுத்துட்டு இவரும் ஒரு 15,000 எடுப்பார். நான் கேட்டேன், இதுக்கு எதுக்கு 1,50,000 லட்ச ரூபா டேர்ன் ஓவர் பண்ணணும்? இப்போ இவங்களெல்லாம் சம்பாதிக்க வைக்கிறதுக்காக நீ உழைக்கிறியா, இல்லை நீ சம்பாதிக்கணுன்றதுக்காக உழைக்கிறியான்னு கேட்டேன். இது ஜோதிடத்தில் பார்த்தா தான் புரியும். இந்த ஓடுற ஓட்டத்தில் தொழில் பண்ணுறன்றவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தொழிலில் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் தொழிலில் சக்ஸஸ் பண்ணிடுறாங்க. தொழிலில் தோற்றவங்களை பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு முதல்ல பணம் முக்கியம்னா பணத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா,